முதிர்கன்னி பற்றிய உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும், கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும், உன்னை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும், உந்தன் வீரல் தானே கோதிட வேண்டும், கையோடு இதம் காண வேண்டும், கண்ணீரில் குளிர் காய வேண்டும், உதட்டுக்கும் உதட்டுக்கும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும், தாயாய் சேயாய் மாற வேண்டும், புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. சொல்லுங்க சார். சார் நான் இன்னிலிருந்து டூட்டில இருந்து லீவ் எடுத்திருக்கேன். எனக்கு கல்யாணம் சார். தேங்க்யூ சார். வார வெள்ளிக்கிழமை சார். ஆமா. இல்ல சார், 2 வீக் லீவ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் அவ்வளோ லீவ் எடுத்தது இல்ல. அதான் கல்யாணத்துக்கு எடுத்துக்கலான்னு. ஓகே சார், நான் வந்தோடனே டூட்டியை பார்க்குறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இல்ல சார், இங்கதான் அனிமனுக்கு எங்கேயும் போகல. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் அனிமனுக்கு எங்கேயும் போலியான்னு கேட்கிறாரு. என்ன பண்ண? சரி, கல்யாணம் முடியட்டும். எனக்கு வீட்டுக்கு போனோன்னு ஆதிரா கிட்ட மன விட்டு பேசணும். என்ன கண்டாலே எட்டடி பாஞ்சு போறாள. நான் லீவ் போட்டு வரேன்னு அவர்கிட்ட போனை போட்டு சொல்லணும். தனியா இரு, நான் வாரேன்னு சொல்லணும். இப்ப எதுக்கு இவங்க போன் அடிக்காங்க? நேர்ல பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல போன் போட்டு வரியா? நான்லாம் எடுக்க மாட்டேன். நல்லா அடிங்க, அப்பதான் யாரும் உங்களுக்கு புரியும். என்னைய கல்யாணம் பண்ண போறீங்க, எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நான் உங்களை விட புத்திசாலி. நான் யாருன்னு காட்டுறேன். அடிச்சுட்டே இருக்காங்க. எதுக்கா இருக்கும்? எடுக்கவா வேண்டாமா? ஒருவேளை போன் எடுக்கலனா வீட்டுல வந்து திட்டுவாங்களோ? பரவாயில்ல, கேட்டா போனை பெட்ரூம்ல வச்சுட்டு கிணத்துல உட்கார்ந்துன்னு சொல்லிடலாம். நான் எடுக்க மாட்டேன். என்ன போன் எடுக்கவே மாட்டேங்கிறா? ஒட்ட முழுக்க திமிரு. அதான் காதம்பரி மோலாச்சே. ஐயோ எடுடி, போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? போனை எடுத்தனா நல்லது, இல்லன்னு வச்சுக்க வீட்டுல வந்து என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நான் என்னென்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். போன் எடுத்துரு. ஒருவேளை போன் எடுக்கலனா அன்னைக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டா. வேண்டாம் வேண்டாம், போனை எடுத்துருவோம். பயவில்ல என்னெல்லாம் பாடுபடுத்துது. ஹலோ, இவளுக்கு எப்படிலாம் பயப்பட வேண்டி இருக்கு. ஹலோ. அதானே பயம் இருக்கதானே செய்யும். தங்கி தங்கி போன் எடுத்த மாதிரி இருக்குது. ஒண்ணு இல்ல. என்ன கல்யாண பொண்ணு ரொம்ப பிஸியா இருக்க போல. என் கோவத்தை கலப்ப கூடாது சொல்லிட்டேன். சரி சரி சரி, போன் எடுக்கலன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சிருக்கு. உங்களா அத ஒண்ணு அடிக்க முடியல. ஆனா இந்த அடி நல்லா இருக்கு பத்தியா? என்னத்துக்கு போன் பண்ணீங்க? சரி, வீட்ல யாரா இருக்கா? வீட்ல எல்லாரும் இருக்காங்க. என்னத்துக்கு? சரி, அப்படியே மேல மச்சிக்கு வந்துரு. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசணும். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? அதுக்கே நீ சாக்கவர? கெட்டிக்க போறேன், வீட்டுக்கு வந்து சந்தோஷம் தானே படணும். ஆமா, அப்படியே மனசு குளு குளுன்னு இருக்கு பாருங்க. வீட்டுக்கு எதுக்கு இப்ப நீங்க வரணும்? டூட்டிய பாருங்களே. வந்தேன்னு வச்சுக்க. அதான் வந்துட்டீங்களே. இங்க பாரு, கல்யாணத்துக்குமே 2 வாரம் லீவ் போட்டிருக்கேன். நான் உன்கிட்ட நிறைய பேசணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும். உனக்கும் மனசு கஷ்டமா இருக்குன்னு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். நிஜமாவே வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? உண்மை சொல்லு. விக்கி தருண் எங்க போயிருக்காங்க? அம்மா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாங்களா? அது எல்லாரும் கல்யாண வேலை தான் பார்க்க போயிருக்காங்க. அப்படின்னா வீட்டுல யாரும் இல்ல, அப்படித்தானே? எல்லாரும் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் கிணத்தடிக்கு வந்தேன். உனக்கு எத்தனை நாள் கிணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பச்சு பச்சு சொல்லாம வண்டியில ஏறாது. கிணத்துல உட்காராத உட்காராதுன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லுது? நான் ஒன்னும் சாகக்கு வரல, சும்மா தான் உட்கார்ந்து இருந்தேன்.
எத்தனை வாட்டி இப்பெல்லாம் பேசாதா பேசாதா சொல்லிட்டு இருக்கேனா? எனக்கு நீ அது பக்கத்துல உட்காந்துரு. எனக்கு ஏதோ பண்ணுதுன்னு உனக்கு சொல்லிருக்கா இல்லையா? நான் நேரம் போகலன்னு வந்தேன். தயவுசெய்து அங்க இருந்து உடனே கிளம்பு. இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த இடத்துக்கு முதல்ல எல்லை எல்லைன்னு சொன்ன. இவகிட்ட பேச முடியாது. உடனே கிளம்பணும். நீ போன வை. அந்த கிணத்தடிய பார்த்தாலே எனக்கு திரும்ப பிடிக்குது. அந்த கிணறு அங்க இருந்து எடுக்கணும். எதுக்கு இவங்க இப்படி கத்துறாங்க? என்னாச்சு இவங்களுக்கு? எப்ப பாரு என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க. அன்பாவே பேச தெரியல. முரட்டு புத்தி, முரட்டு பய. ஐயோ, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. எதுக்கு எடுத்தாலும் திட்டு, எதுக்கு எடுத்தாலும் கத்துறாரு. ஐயோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இல்ல நான் ஏதாவது ஒரு பிளான் போட்டே ஆகணும். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இல்ல என்னால இப்படி பயந்துலாம் வாழ முடியல. இது வந்து உட்கார்ந்தது ஒரு குத்தமா? இதுக்கு இவ்வளவு கத்துறாரு. இதுக்கு மேலே நான் கல்யாணம் பண்ணனா என் வாழ்க்கை நாசமா போயிடும். சரி, கொஞ்சம் அன்பா பேசுறாரு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா திடீர்னு கத்துறாங்க. பிறகு திடீர்னு பாசமா இருக்காங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இப்படிலாம் என்னால வாழ முடியாது. பிளான போடுறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆதிரா, என்ன? இதுல உட்கார கூடாது, நீ இந்த சைடு வரக்கூடாதுன்னு உனக்கு 1000 வாட்டி சொல்லிருக்கா இல்லையா? வீட்ல போர் அடிக்குன்னு வந்து இதுல உட்கார்ந்தது ஒரு குத்தமா? இதுல கூட நான் உட்கார கூடாதா? வீட்டுல உட்கார்றதுக்கு உனக்கு இடமே இல்ல. எல்லை எல்லைன்னு சொன்ன. இப்படி என்ன சும்மா திட்டிட்டு இருந்தீங்க, நான் எங்கயாவது ஓடி போயிடுவேன் சொல்லிட்டேன். போ, அதுதான் நீ பண்ணல. பண்ணு, போ. நிஜமாவே போயிடுவேன். போடி. ஐயோ, ஐயோ. டேய், என்னடா என்ன ஏன் கத்திட்டு இருக்க? எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் இந்த கிணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. டேய் சரிடா ஆதிரா, இங்க இருந்து கிளம்பு. எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் வந்து உட்காரக்கூடாதுன்னு. இந்த கிணறு அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கு. அவனுக்கு பாதிச்சது அவனுக்கு தானே தெரியும். அவன் இதை பார்க்கும் போதெல்லாம் எப்படி புழுவா துடிக்கிறானோ அது அவனுக்கு தானே தெரியும். ஆதிரா, என்ன இப்ப நீங்களும் திட்ட போறீங்களா என்ன? இந்த வீட்ல எல்லாரும் என்ன திட்டி காய்ச்சி பட்டியங்க என்ன? நான் இருக்குது பாரமா தான் சொல்லுங்க. நான் வேற காக்க விட்டு செத்துறேன். அடிச்சேன்னு வச்சுக்க. என்ன ஆளுக்கால என்ன திட்டிட்டு இருக்கீங்க? பின்ன புரிஞ்சுக்காம இங்க வந்து உட்கார்ந்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு தெரியுதுல்ல? ஏன் இது உட்கார்ந்தது ஒரு குத்தமா? அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுல்ல? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆனா அதுக்காக நான் உட்கார கூடாதா? நான் தெரியாம தான் நான் உட்கார்ந்தேன். சரி, அவன் மறுபடியும் வரதுக்கு முதல்ல ஏந்தி. ஐயோ, முதல்ல இந்த கிணத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எல்லாருமா என்ன திட்டுறீங்கல்ல? ஐயோ, இங்க பாரு ஆதிரா, எது பண்ணாலும் ஒன் நல்லதுக்கு தான் நாங்க பண்ணுவோம். முதல்ல நீ எந்திரிச்சு போ. எது நல்லதுக்கு? இப்படி ஆளுக்கால திட்டுறதுக்கா? சரி சாரி சாரி போதுமா? எந்திரிச்சு போமா, இல்ல உட்காராத போ. இருங்க, குடும்பமா சேர்ந்தா என்ன திட்டிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கா போச்சிட்டு போறேன். இல்ல, இதுக்கப்புறம் இந்த கிணறு இங்க இருக்கக்கூடாது. இத பார்க்கும் போதெல்லாம் அவன் பைத்தியக்கார மாதிரி கத்துறான். அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. இல்ல இந்த கிணறு இங்க இருக்க வேண்டாம். இந்த பிள்ளையும் சுவாகமா இருக்குது. ஏன் சத்த புள்ள? என்ன பாட்டி, ஏன் கல்யாண பொண்ணு எப்ப மத்தாலும் சுவாகமாவே இருக்க? கல்யாணமே பிடிக்கல, இல்ல கல்யாண பொண்ணு வேறையா? ஆமா, இங்க எல்லாருமே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுதா பாரு. இவ மட்டும் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிட்டா. அட பாவியா, உனக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, கல்யாணத்தை பண்ணிட்டு சாஞ்சான்னு வாழ்வாளா? எப்ப பாரு பாட்டி வாயில நல்லா வந்துடும். அருமையான பைய, குணம் உள்ள பைய, கொடுத்து வச்சிருக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு. இப்ப அந்த பையன் உனக்கு என்ன குறை வச்சுட்டானே கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பாசமாவே இல்ல பாட்டி, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க பாட்டி. ஏன் உன்னை எப்பவும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா பாட்டி? நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே இருக்குது. ஏன் உனக்கு வேலை சொல்லி இருக்காதா, இல்ல உலகத்து பாடுதான் உனக்கு இருக்காதா?
அவனும் 1000 டென்ஷனோட தானே ஆளைதான். அத்தனை டென்ஷனையும் உன தூக்கிச்சு கொஞ்சம் பாரு, அவனை பாராட்டணும். நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். 1000 டென்ஷனோட வந்தாலும் உன்கிட்ட ஒழுங்காதான் நடந்துக்கிடுவான். இல்ல பாட்டி, எல்லாரும் நீங்க அப்படிதான் நினைக்கீங்க. ஆனா அது அப்படி இல்ல பாட்டி. அது எல்லாம் நடிப்பு. என்ன கை சொல்லுத? நீங்க இங்க வாங்கலே, இதுல இருந்து உட்காருங்களே. இரு வரேன். என்ன சொல்லுத? அது எல்லாமே நடிப்பு பாட்டி. என்ன கரிச்சு கொட்டிட்டே இருக்காரு. அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல பாட்டி. ஒன்ன அந்த தம்பிக்கு பிடிக்கல. ஆமா பாட்டி. உன்கிட்ட கதை கேட்க உட்கார்ந்தேன் பாரு, என்ன எதை கொண்டு அடிக்கனே தெரியல. நாளா கட்சி கல்யாணம், போய் தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகுது போ. பாட்டி, நானும் என்னமோ யாதோ நினைச்சு போட்டேன். யாருமே நம்ப மாட்டேங்க பாட்டி. இதே எங்க அப்பா எங்க அம்மா தான் நம்பி இருப்பாங்கல்ல. விளங்கிருக்கும். உங்க அம்மா கதையை கேட்டேன் பாட்டி. அட சும்மா இருமா. அழகு போல பையன் ராஜ துறையாட்டு இருக்கான். அவனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு கை வலிக்கு. இப்ப நீ வேண்டான்னு சொல்லி பாரு, அவனை கட்டிக்கிறதுக்கு ஆவுன்னு அவ்வளவு பிள்ளைகள் வரும். வேணா சொல்லி பாரு. என்ன பாட்டி சொல்லுதீங்க? அவனுக்கு டிமாண்ட் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அவன் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னான், அவ்வளவு பிள்ளைகள் நான் நீனு கட்டிக்கிறதுக்கு ரெடியா வந்துடும். ஏன்னா அவன் கோணம் அப்படி. நீங்க தான் எல்லாரும் அப்படி நம்புறீங்க. அப்படிலாம் இல்ல பாட்டி. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி. நான் முட்டாள பாத்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு அடி முட்டாள நான் பார்த்ததே இல்ல. நீ எனக்கு சம்பளம் கொடுக்கதான் இல்லங்கற, அதுக்காக உனக்கு ஏத்த மாதிரி சால்ரா அடிக்க முடியுமா சொல்லி? இங்க பாரு, அந்த பையனை மாதிரி ஒரு பையல பார்க்கவே முடியாது. அவன் அழகுக்கு ஏத்த மாதிரி அவன் கோணமா. என்ன திட்டுறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லல்ல? அவன் திட்டாமன்னா ஏதாவது காரணம் இருக்கும், புரிஞ்சுக்க தங்கம். ஒண்ணு இல்ல பாட்டி. இப்ப அந்த கிணத்தடியில போய் உட்கார்ந்த என்ன வரத்து வந்துட்டாங்க தெரியுமா பாட்டி? போதா குறைக்கு விக்கி மாமா வேற. அவ்வளவுதானா? நீ வேற. அந்த கிணத்துல நீ இல்ல, யார் உட்கார்ந்தாலும் அந்த துறை தம்பி திட்டதான் செய்யுது. என்ன சொல்லுவீங்க? நாங்க இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 நாள் இருக்கோம். அப்போலாம் அந்த துறை தம்பி எங்ககிட்ட அவ்வளோ பேசாது. அப்போ கிணத்தடிட்ட குப்பையா கிடக்குன்னு அழகுராணி வால் எடுத்துட்டு பெருக்க போனா. பெருக்கிட்டு வந்தா இந்த தம்பி அப்பதான் வீட்டுக்குள்ள வந்தது. ஏ அப்பா, அழகுராணிய அடிக்காத குறைதான். வீட்டுல வேலை செய்யற புள்ள மேலே இவ்வளவு அக்கறையா இருக்க மனுஷன் தான் கூட வாழ போறவ மேல எவ்வளவு அக்கறையா இருப்பாரு. அந்த பிள்ளைக்கு கடந்த காலத்துல ஏதோ ஒண்ணு அந்த கிணத்தடி வச்சு நடந்திருக்கு. அதான் அந்த பிள்ளைக்கு அந்த கிணத்தடிய பார்த்தாலே ஏதோ உடம்புல பண்ணுது. என்ன சொல்லுதீங்க? சொல்லத கேளு. அன்னைக்கு அழகுராணி அந்த தம்பி திட்டுச்சு. அழகுராணி ஓன்னு அழுதா. சரி, நீ பின்வாசல் வழியா போயிருக்கா. அங்க போய் பார்த்தா இந்த தம்பி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திருக்கு. அந்த கிணத்த பார்த்தாலே அந்த தம்பிக்கு என்னமோ பண்ணுது. ஆனா அந்த தம்பி வீட்டுல ஏற்றது காட்டிக்க மாட்டேங்குது. பிறவே அழகுராணி தான் தண்ணி கிண்ணி கொடுத்து சமாதானப்படுத்தினா. அந்த கிணத்தை இடிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிதான் பார்க்கவ. ஆனா அந்த கிணறு இடிப்பட மாட்டேங்குது. ஒரு பண்ண உயரத்துக்கு தண்ணி கிடக்கும் நினைக்க, அது எதுவும் பண்ண முடியல. விக்கி தம்பி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாவ, அந்த கிணறு எதுவுமே பண்ண முடியலையே. அதுக்காக திட்டுவாரா? என்னமோ நீ உலகத்தை திட்டே வாங்காத மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஏமா தாயே, இன்னும் உலகத்துல எவ்வளவோ பாடு இருக்குது. அவமானப்படணும், கஷ்டப்படணும், துயரப்படணும், கண்ணீர் சிந்தணும், சந்தோஷமும் படணும். எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. உனக்கு எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிற, அது நடக்காது. அழகுராணி எடுத்துக்க, அவெல்லாம் படாத பாடே கிடையாது. அவ என்ன உன்ன மாதிரி புலம்பிக்கிட்டா இருக்கா? சந்தோஷமா வாழ புள்ள, பச்சை புள்ளையாட்டு இருக்க. உன் கலருக்கும் அழகுக்கும் நல்ல புள்ள கிடைச்சிருக்கான். சந்தோஷமா வாழு. பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழ பாரு. உங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. உனக்கேத்த புருஷன் தாண்டி அவன். இந்த காட்டுல எவன் இப்படி உன்னை தூக்கி சமைப்பான், எவன் இப்படி தாங்குவான் சொல்லு? ஐஸ்வர்யாயே இருந்தாலும் 2 நாள் தான் அந்த தூக்கி போட்டுட்டு போயிருவானுவேன். ஆனா அந்த பையன் ஒன்னையே தானே சுத்தி வரான். இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுனேன், எல்லாருமே சேர்ந்து என்ன குழப்பிடுவாங்க. என்ன விடு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படிதானே? இந்த கல்யாணத்தை நீ பட்டணும். கல்யாணம் வேண்டான்னு சொல்லல பாட்டி. இப்ப வேண்டாம். எனக்கு அவங்க பழைய பொண்ணு தெரியாத இருந்தாதான் வேணும். நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. ஒரு ஐடியா இருக்குது இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு. என்ன பாட்டி? வேற ஒண்ணு இல்ல, இந்த தம்பி தேடிக்கிட்டு இருக்க உங்க அப்பா. பாட்டி, உன் அப்பா மட்டும் முன்ன வந்து நின்னாமன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்யாணம் நின்னுடும். அட அப்பா வர மாட்டாரா? அட அப்பா ஓடி ஒளிஞ்சிட்டானே. ஐயோ ஐயோ, சின்ன பிள்ளையாவே இருக்காளே. என்ன, என் அப்பா வந்து நின்னா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்னுருமா? ஆமால, இவங்க எங்க அப்பாவை தானே தேடிக்கிட்டு இருக்காங்க. என் அப்பா பார்த்தா
இவங்க ஆக்ரோஷமா மாறுவாங்கல்ல, கல்யாணம் நின்னறல்ல. பாட்டி பாட்டிதான். அட, இது நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க அப்பா மட்டும் பார்த்துட்டா இவங்களோட முழு சீர்பம் வெளியில வந்துடும். ஆக்ரோஷமா மாறுவாங்க, கல்யாணம் நடக்காது. ஆனா இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியலையே. எங்க அப்பா நான் வர வைக்கணுமே. எங்க அப்பா எங்க இருப்பாரு, எப்படி வரவழைக்க? மொத்த வழிய நான் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறேன். எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு எப்படி இங்க கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்பா, நீங்க கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க ஒரு சீனலவாதிப்பா. உங்களுக்கு பிரச்சனை என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. உங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பெண கையில வச்சுட்டு போயிட்டீங்கல்லப்பா. நீங்க தப்பு பண்ணனால கோபப்படலப்பா. என்ன அனாதை மாதிரி இங்கே விட்டுட்டு போனீங்க பாருங்க. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. உங்களையும் நான் சும்மா விட போறதில்ல. உங்களுக்கு ஆபத்துனா என்ன விட்டுட்டு ஓடிட்டீங்கல்ல. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இங்கே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. உண்மைதான், பொண்ணு தர மனுஷன் நல்லவரு. அதனாலதான் என்ன இன்னும் உசுரோட வச்சிருக்காரு. நம்ம பண்ண தப்புக்கு நீங்க என்னங்க விட்டுட்டு போனதுக்கு வேற ஒருத்தனா என்னத்துக்கு நான் செத்த இடத்துல புள்ள முளைச்சிருக்கோம். அம்போ, நீ என்ன விட்டுட்டு போனீங்கல்ல. அம்போ, நீ என்ன விட்டுட்டு போனீங்கல்ல. உங்களை நான் விட மாட்டேன்ப்பா. உங்களை நான் விட மாட்டேன். உங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு என்னங்க விட்டுட்டு போனீங்கல்ல. என் வாழ்க்கை நாசமா ஆக்குனீங்கல்ல. உங்களை விட மாட்டேன். உங்களை தேடி கண்டுபிடிச்சு என் கல்யாணத்தன்னைக்கு நான் இங்க நிப்பாட்டுவேன். உங்களுக்கும் தண்டனை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் தண்டனை கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆதிரா, ஆதிரா, கொஞ்சம் வாய. என் டவல கொஞ்சம் எடுத்துட்டா. அப்பா, இப்பதான் என்ன திட்டிட்டு போனாங்க. இப்ப என்னன்னா இப்படி பேசுறாங்க. நான் எப்படி வாழ்றது? ஆதிரா, எங்க போனா? ஆதிரா, சரி கிளம்பு. உன்னை நான் வெளியில கூட்டு போயிட்டு வரேன். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், வா. ஆதிரா, எங்க போனா? இங்கதானே இருந்தா பாட்டிட்டு பேசிக்கிட்டு. பாட்டி, பாட்டி, ஐயா குட்டியா. பாட்டி, இங்கதானே ஆதிரா உட்கார்ந்திருந்தா. ஆளை காணோம். ஆமா, இதுலதானே இருந்தா. அட நாசவன போன கிழவி, நான் தப்பான ஐடியா கொடுத்துட்டேனா? ஐயா தம்பி. என்ன பாட்டி? அந்த புள்ள கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு ஐடியா கிடைச்சு பாத்துக்கங்க. நான் விளாட்ட ஒரு உண்மை சொல்லிட்டேன் தம்பி. என்ன பாட்டி, என்ன உண்மை சொல்லுங்க? அது வந்து தம்பி, உன் அப்பா வந்து நின்னாமன்னா கல்யாணம் நின்னருன்னு உண்மை சொல்லிட்டேன் தம்பி. பரவாயில்ல, நீங்க போங்க பாட்டி. மன்னிச்சிரு தம்பி. நீங்க சும்மா தான் பாட்டி சொல்லிருப்பீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படியும் வெளியில வருவான். நான் தேடுன நீ என் கண்ணில் படல, ஆனா நிச்சயமா வெளியில வருவேன். தேடி வந்திருக்கிறது ஓ மவளாச்சே. வெளியில வராம இருப்ப? வா, அந்த சந்தர்ப்பத்துக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வாடா வா.